சான்ஸ். மகாபாரதத்துல கர்ணன் அவ்வளவு ஈஸியா சாகடிக்கவே முடியாதுன்றது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஆளோட ஃபுல் சப்போர்ட் துரியோதனனுக்கு கிடைச்சா பாண்டவர்களால கௌரவர்கள் அழிக்கவே முடியாதுன்ற மேட்டர் கிருஷ்ணனுக்கு நல்லாவே தெரியும். அதனால கிருஷ்ணன் போட்ட பிளானு தான் கர்ணன் தன்னோட கவச குண்டலங்களை இழந்ததுக்கு காரணம். எவ்வளவு பலம் வாய்ந்த மனிதனா இருந்தாலும் மரணம் பண்றது நிச்சயம். பட் கர்ணனோட விஷயத்துல அப்படி கிடையாது. கர்ணன் பலசாலின்றது அப்படி சைட்ல வைங்க. அதுக்கு முன்னாடி கர்ணனோட அந்த கவச குண்டலம் கர்ணனை இம்மார்டல் ஆக்கிடுச்சு, அதாவது அழிவில்லாதவனா ஆக்கிடுச்சு. இவ்வளவு குவாலிட்டிஸ் உள்ள ஒருத்தன் துரியோதன் பக்கம் நின்னா பாண்டவர்களோட கதி என்ன ஆகும்? அதனால கிருஷ்ணன் போட்ட சூழ்ச்சி வலையில கர்ணன் வந்து மாட்டிக்கிட்டான். பட் இங்க மேட்டர் என்னன்னா, கர்ணனோட உடம்புல இருந்து வெட்டி பிரிக்கப்பட்ட அந்த கவச குண்டலம் ஒரு பொய்யால இந்திரனோட கைக்கு கிடைச்சது. இந்திரன் வந்து ஸ்வர்கலோகத்துக்கு அரசன். அண்ட் ஸ்வர்கலோகத்துல இந்த பொய்யன்ற கான்செப்டே வேலைக்கு ஆகாது. ஒரு பொய்யால ஸ்வர்கலோகத்துக்குள்ள நுழையவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்திரன் வந்து அந்த கவச குண்டலத்தை ஸ்வர்கலோகத்துக்கு எடுத்துக்கிட்டு போகவே முடியாது. அதனால பூலோகத்துல ஒரு இடத்துல தான் அந்த கவச குண்டலத்தை மறைச்சு வச்சிருக்காரு. அது எந்த இடம்ன்றதை இந்த வீடியோல பாத்துக்கலாம். அண்ட் கர்ணனோட அந்த கவச குண்டலம் ஒரு சாதாரண மனுஷன் கையில கிடைச்சா என்ன ஆகும்ன்றதையும், அண்ட் கவச குண்டலத்துக்கும் குமரி கண்டத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று இருக்கு, அது என்னன்றதையும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. மகாபாரத காலத்துல ரியல் லைஃப் ஹீரோவா வாழ்ந்தவன் தான் கர்ணன். யார் எது கேட்டாலும் தானம் செஞ்சிடுவானா. துரியோதனுக்கு சப்போர்ட் பண்ணான்றது கர்ணனோட தனிப்பட்ட விஷயம். பட் ஒரு மனுஷனா சக மனிதனை ஈக்குவலா ட்ரீட் பண்ணியிருக்கான். அந்த கவச குண்டலத்தால கர்ணனுக்கு தோல்வியும் கிடையாது, அழிவும் கிடையாது. அப்படிப்பட்ட கவச குண்டலத்தை பூலோகத்துலதான் ஒரு இடத்துல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கான்றது காலம் காலமா உள்ள நம்பிக்கை. கர்ணன் வந்து பாண்டவர்களுக்கு மூத்தவன். அது மட்டும் இல்லாம பாண்டவர்கள் 5 பேர்கிட்ட உள்ள அந்த குணாதிசயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் தர்மன் வந்து தர்மத்தை வழிபடுவான், பீமன் வந்து பயங்கர பலசாலி, அண்ட் அர்ஜுனன் வந்து வில் வித்தைகள் எக்ஸ்பர்ட். சோ இப்படி 5 பேர்கிட்ட உள்ள அந்த தனித்தனி குணாதிசயங்கள் கர்ணன் ஒருத்தங்கிட்டே இருந்தது. தர்மத்தை வழிபடுறதுல தர்மனை மிஞ்சினவன் கர்ணன், பலத்துல பீமனை மிஞ்சினவன் கர்ணன், அண்ட் வில் வித்தைகள்ல அர்ஜுனனை மிஞ்சினவன் கர்ணன். இப்போ அந்த கவச குண்டலத்தை பத்தி பார்த்தோம்னா உலகத்தோட எப்பேற்பட்ட ஆயுதங்களாலையும் அந்த கவச குண்டலத்தை அழிக்கவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இன்னைக்குள்ள நியூக்ளியர் பாம்ஸாலையும் அந்த கவச குண்டலத்தை அழிக்க முடியாது. அண்ட் இந்த பிரம்மாண்டத்தோட மிக பவர்ஃபுல்லான ஆயுதம் எதுனா மகாவிஷ்ணுவோட சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சன சக்கரத்தாலையும் அந்த கவச குண்டலத்தை அழிக்க முடியாது. கவச குண்டலத்தையே அழிக்க முடியாதுன்னா அதுக்குள்ள இருக்கும் கர்ணனை எப்படி அழிக்க முடியும்? இன் ஷார்ட், எந்த கடவுளாலையும் எந்த அசுவனாலையும் எந்த தேவனாலையும் கர்ணனை அழிக்கவே முடியாதுன்றதுதான் அசைக்க முடியாத உண்மை. கர்ணனோட குருவான பரசுராமனாலையும் கர்ணன் அழிக்க முடியாது. நீங்க நினைக்கலாம் அப்போ கிருஷ்ணனாலையும் கர்ணன் அழிக்க முடியாதா அப்படின்னு. மகாபாரத யுத்தத்துல கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டி மட்டும்தான், யுத்தத்துல ஈடுபடல. அதனால கிருஷ்ணனையும் கர்ணனையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சப்போஸ் கிருஷ்ணனை கடவுளான்ற ஆங்கிள் பார்த்தா கிருஷ்ணனோட பாயிண்ட் ஆஃப் வியூல கர்ணன் வந்து பேசிக்காவே நல்லவன், போய் சேர்ந்த இடம் தான் தப்பானது. அவ்வளவு புண்ணியங்கள் செஞ்ச போது வீழ்த்தனம் பண்றது கிருஷ்ணனாலேயே டைரக்டா பண்ண முடியல. உடல் வலிமையால முடியாதத புத்தி கூர்மையால கிருஷ்ணன் வந்து கர்ணனை வீழ்த்திட்டாரு. கர்ணனோட அந்த புண்ணிய பலன்களை தானமா வாங்கி கர்ணனோட சாப்டரை அர்ஜுனன் கையால முடிச்சு வச்சுட்டாரு. சப்போஸ் கர்ணன் வந்து தன்னோட கவச குண்டலங்களோட யுத்தம் செஞ்சிருந்தான்னா கௌரவாஸ் நிச்சயமா ஜெயிச்சிருப்பாங்க. பாண்டவாஸ் அவங்களோட பலத்தை வச்சு மொத்த கௌரவாசையும் அழிச்சிருந்தாலும் கர்ணனையும் துரியோதனையும் எதுவும் பண்ணிருக்க முடியாது. பிகாஸ் கவச குண்டலம் கர்ணனை காப்பாத்திருக்கும், அண்ட் கர்ணன் வந்து துரியோதனனை காப்பாத்திருப்பான். இத்திஹாசமே மொத்தமா மாறி போயிருக்கும், கௌரவாஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கும். பட் இங்கதான் மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டான கிருஷ்ணனோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு. அதனால பயங்கர டெக்னிக்கலா கர்ணனை சாச்சிட்டாரு. அண்ட் கர்ணன் வீழ்ந்த அந்த நொடி கௌரவாஸோட தோல்வி நிச்சயம் ஆயிடுச்சு. கர்ணனோட சப்போர்ட் துரியோதன் பக்கமா இருந்ததுன்னா பாண்டவர்களால ஜெயிக்க முடியாதுன்றதுக்காக கிருஷ்ணன் சொல்லி தேவேந்திரன் வந்து ஒரு வயசான மகரிஷி வேடத்துல கர்ணன் கிட்ட வந்து தானம் கேட்பாரு. இந்திரனோட மெயின் எய்ம் அந்த கவச குண்டலத்தை பறிக்கணும்ன்றதுதான். கர்ணன் வந்து சூரிய புத்திரன். அதனால சூரிய பகவான் கிட்ட இருந்து ஒளி ஒண்ணு வந்து கர்ணனை வார்ன் பண்ணுது. வந்திருக்கிறது மகரிஷியே கிடையாது, அது வந்து தேவேந்திரன். சோ என்ன தானம் கேட்டாலும் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு சூரியனே சொல்லிட்டாரு. பட் என்னதான் சொன்னாலும் தானம் செய்வதுன்றது கர்ணனோட குணம். அதனால வந்திருக்கிறது இந்திரன் தான், போய் சொல்லிதான் தானம் கேட்கலான்னு தெரிஞ்சும் அந்த கவச குண்டலத்தை கேட்டுட்டாங்கன்றதுக்காக தன்னோட உடம்புல இருந்து அந்த கவச குண்டலத்தை வெட்டி எடுத்து அந்த வயசான மகரிஷி, அதாவது இந்திரன் கிட்ட தானமா கொடுத்துட்டான். சோ அந்த தானத்துக்கு பிறகு கர்ணனோட அந்த இம்மார்டாலிட்டி காணாம போயிடுச்சு. பட் இங்க மேட்டர் என்னன்னா, ஒரு பொய்ய சொல்லி இந்திரன் வந்து அந்த கவச
குண்டலத்தை தானமா வாங்கினதால அந்த கவச குண்டலத்தை ஸ்வர்கலோகத்துக்கு எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஏன்னா ஸ்வர்கலோகத்துல இந்த பொய்யெல்லாம் அலௌடு கிடையாது. எல்லா பொய்களும் பூலோகத்துல தான் அலௌடு. அதனால இந்திரன் வந்து ஒண்ணு அந்த கவச குண்டலத்தை வச்சுக்கிட்டு பூலோகத்திலேயே இருக்கணும், இல்லைன்னா அதை பூலோகத்திலேயே விட்டுட்டு ஸ்வர்கலோகத்துக்கு போயிடணும். இந்திரன் தான் ஸ்வர்கலோகத்துக்கே கிங்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக பூலோகத்துல ஸ்டே பண்ணணும்? சிங்கம் காட்டுக்குள்ளதான் கிங்கு, கொஞ்சம் சிட்டிக்குள்ள வந்துடுச்சுன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை பிடிச்சிடுவாங்க. சோ இந்திரன் வந்து அந்த கவச குண்டலத்தை ஹிமாலயாஸ்ல ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டாருன்னு சொல்லுவாங்க. ஹிமாலயாஸ் சொன்ன உடனே நமக்கு முதல்ல என்ன தோணும்? கண்டிப்பா அது சம்பாலாவா தாண்டா இருக்கும்னு நமக்கு பேசிக்காவே தோணும். இன்ஃபேக்ட் இதே போல சஞ்சீவினி மூலிகை கூட சம்பாலால தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அது சம்பாலால வச்சாரோ இல்ல வேற எங்கேயாவது வச்சாரோ, ஆக மொத்தம் ஹிமாலயாஸ்ல ஏதோ ஒரு பகுதியில் தான் வச்சாரன்றது மட்டும் கன்ஃபார்ம். லேட்டரா கர்ணனோட அந்த கவச குண்டலம் ஹிமாலயாஸ்ல இருக்குன்ற விஷயம் சந்திர பகவானுக்கு தெரிய வந்துதான். அதனால சந்திர பகவான் யாருக்கும் தெரியாம இமயமலைக்கு போய் அந்த கவச குண்டலத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டாராம். இந்த இடத்துல குமரிகண்டம் கான்செப்ட் மென்ஷன் ஆகுது. என்னன்னா சந்திர பகவான் வந்து அந்த கவச குண்டலத்தை குமரிகண்டத்துல உள்ள ஒரு கோவில்ல வச்சதாகவும், காலங்கள் போன பிறகு குமரிகண்டம் கடலுக்குள்ள மூழ்கி போன பிறகு சமுத்திரதேவன் அந்த கவச குண்டலத்தை எடுத்து கோனார்க்கு கோவில்ல வச்சுட்டதாகவும் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நானே குமரிகண்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் பண்ணிருக்கேன். பட் இந்த கவச குண்டலத்துக்கும் குமரிகண்டத்துக்கும் சில விஷயங்கள் லிங்க் ஆகுது. மேபி கன்னியாகுமரியை கூட அப்படி சொல்லிருக்கலாம். சோ ஓகே, அந்த கான்செப்ட் அப்படி வைங்க. இப்போ சமுத்திரதேவன் வந்து அந்த கவச குண்டலத்தை கோனார் கோவில்ல வச்சுட்டதா சொன்னேன் இல்லையா? அந்த கோனார்க்கு கோவில் வந்து சூரிய பகவானுக்காகவே கட்டப்பட்ட கோவில். சோ அந்த கவச குண்டலம் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துடுச்சு. ஆனா எக்ஸாக்டா கோனார்க்கு கோவிலுக்குள்ளதான் அந்த கவச குண்டலத்தை வச்சாங்கன்னு எங்கேயுமே மென்ஷன் ஆகல. ஆக்சுவலி அதை எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, கோனார்க்குன்னு சொல்லப்படும் இடத்துல கடலும் சந்திரனும் ஒன்னா இருக்கும் இடத்துல காட்டு பகுதி ஒண்ணு இருக்கான். அந்த காட்டு பகுதிக்குள்ளதான் இந்த கவச குண்டலத்தை மறைச்சு வச்சாங்களாம். இதுதான் அதோட ஆக்சுவல் டிஸ்கிரிப்ஷன். பட் அதே இடத்துல தான் கோனார்க்கு கோவிலும் இருக்கு. அண்ட் கோனார்க்கு கோவில் வந்து சூரிய பகவானோட கோவில் அன்றதால அந்த இடத்துல தான் கவச குண்டலமும் இருக்கும்னு காலங்காலமா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோனார்க்கு கோவில 13வது செஞ்சுரியில கட்டிருக்காங்க. பட் கோவில் கட்டினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவில்ல எந்த பூஜையுமே பண்ணலையாம். அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. அதுல ஒரு காரணம் என்னன்னா, கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கர்ணனோட கவச குண்டலமும் அங்க இருக்குன்றதும் ஒரு காரணம். பட் அந்த இடத்துக்கு கோனார் கோவில் வந்து முதல் கோவில் கிடையாது. அதுக்கு முன்னாடியும் கோவில்கள் இருந்திருக்கு. பட் காலங்கள் சேஞ்ச் ஆக மற்ற நாட்டுக்காரங்க இந்தியாக்குள்ள வந்து இன்வைட் பண்ணும்போது ஒவ்வொரு சமயத்துல அங்க இருந்த கோவிலை டெமாலிஷ் பண்ணிருக்காங்க, அகைன் புதுசா கட்டினாங்க. மறுபடியும் இன்வைட் ஆனப்போ டெமாலிஷ் பண்ணாங்க, அகைன் கட்டினாங்க. இப்படி டெமாலிஷ் பண்ணி புதுசா கட்டி தான் இப்போ உள்ள கோனார்க்கு கோவில் நிலைச்சு நிக்குது. எதுக்காக டெமாலிஷ் பண்ணாங்கன்னும் போது நமக்கு என்ன தோணும்னா, அந்த கவச குண்டலத்தை எடுக்க தான் பண்ணிருப்பாங்கன்னு தோணும். அண்ட் அகைன் எதுக்காக கட்டினாங்கன்னும் போது அகைன் நமக்கு என்ன தோணும்னா, அந்த கவச குண்டலத்தை யாரும் எடுத்துடக் கூடாதுன்றதுக்காக தான் கட்டினாங்கன்னு தோணும். பட் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி இன்வைட் பண்றது வரிசையா நடந்துகிட்டு தான் வந்தது. அதுல அதிகமா இன்வேஷன் பண்ணது முகலாய மன்னர்கள் தான். சோ இன்வேஷன்ன்றது நடந்துகிட்டு தான் வந்தது. கர்ணனோட கவச குண்டலம் அங்க இருக்குன்னு நம்புறதால மட்டும் கிடையாது. இதுல இன்னொரு ஸ்டோரி என்னன்னா, நிறைய ஹிஸ்டாரியன்ஸோட பிலீஃப் படி ஹரியானாவோட குருக்ஷேத்திரம் சொல்லப்படும் இடத்துல கர்ணனுக்கு குகை ஒண்ணு இருக்கான். அந்த குகைக்கு பக்கத்துல உள்ள இடத்துல தான் கர்ணனோட கவச குண்டலம் இருக்கான். அண்ட் அதை வந்து இச்சாதாரி நாகம் வந்து பாதுகாப்புதான். கர்ணனுக்கும் இச்சாதாரி நாகத்துக்கும் என்னடா சம்பந்தம்னு நமக்கு தோணலாம். பட் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல கர்ணனுக்கும் இச்சாதாரி நாகத்துக்கும் என்ன கனெக்ஷன் தெரியல. பட் அர்ஜுனனுக்கும் இச்சாதாரி நாகத்துக்கும் கான்டாக்ட் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் அர்ஜுனன் வந்து ஒரு இச்சாதாரி நாகத்தை கல்யாணம் பண்ணிருக்கான். அதை பத்தி இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ சம்ஹவ் இச்சாதாரி நாகம் வந்து மகாபாரதத்தோட கனெக்ட் ஆகுது. கர்ணன் வந்து அர்ஜுனனை அழிக்கணும்னு நினைச்சு வந்து அழிச்சிருக்கலாம். பட் கர்ணன் அதை பண்ணல. ரெண்டாவது தடவை அர்ஜுனன் மேல அம்ப விடல. மேபி அந்த நன்றி கடனுக்காகவோ என்னவோ இச்சாதாரி நாகம் வந்து கர்ணனோட அந்த கவச குண்டலங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கலாம். பட் ஒவ்வொரு காலகட்டத்துல அந்த இடத்தை இன்வைட் பண்றதுக்கு நிறைய பேர் வந்தாங்களாம். ஆனா உள்ள போனவங்க அகைன் வெளியில வந்ததே இல்லையா. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாதாம். சோ இதுக்கு பின்னாடி அந்த இச்சாதாரி நாகத்தோட சம்பவம் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதாரண மனுஷன் கையில அந்த கவச குண்டலம் கிடைச்சா என்ன ஆகும்? பொதுவா சொல்லுவாங்க சூப்பர் பவர் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் அப்படின்னு. பட் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. ஏன்னா அந்த கவச குண்டலத்துக்கு சொந்தக்காரன் கர்ணன் மட்டும்தான். அதனால கர்ணனால மட்டும்தான் அதை இயக்க முடியும். இப்போ ஆதார் கார்டுல எப்படி நம்ம ரெட்டினா அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நம்ம ஆதார் கார்டுக்கு மட்டும் செட் ஆகுமோ, அதே போல கர்ணனோட உடம்புக்கு மட்டும்தான் அந்த கவச குண்டலமும் செட் ஆகும். மற்றபடி நமக்கெல்லாம் அது கண்ணுக்கு கூட தெரியாது. ஆனா எப்பவோ எந்த காலத்திலயும் துவாபரயுகத்துல வாழ்ந்த கர்ணனோட கவச குண்டலம் இன்னைக்கும் கலியுகத்துல இருக்கும்னு சொல்றதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஏன்னா கர்ணன் மறைஞ்சு போன பிறகு அந்த கவச குண்டலமும் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போயிருக்கும் தான் எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதன்படி எடுத்துக்கோங்க. அந்த குமரிகண்டம் எதுக்காக இல்லைன்னு சொன்னதுக்கும் சம்பாலால தான் சஞ்சீவினி மூலிகை இருக்குன்னு சொன்னதுக்குமான டீடைல்ஸ் இந்த வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் கர்ணனோட கவச குண்டலம் பத்தின டீடைல்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம்.